நிறைய பேருக்கு இந்த கஞ்சியே மருந்தாக, அவர்களுடைய நோய்க்கு மருந்தாக பல சக்திகளுக்கு அமைந்திருக்கிறது. இப்போ நம்ம இந்த மண் கலயம் எடுக்கிறோம் இல்லையா, மண் கலயத்துல தானே அம்மா கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த மண் கலயம் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலானது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதான் பஞ்சபூதம். சோ இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணை தோண்டி எடுத்து மண் கலயம் பண்றாங்க. அதுல என்ன பண்றாங்க, அந்த மண்ணுல தண்ணி விடுறாங்க. நிலம், நீர், நெருப்பு, அதை உருவகப்படுத்தி நெருப்புல வச்சு சுடுறாங்க. ஆகாயத்துக்கு கீழே அந்த சூளை இருக்கும். அதே மாதிரி காத்துல அதை காய வச்சு எடுத்து அது மண் கலயமாக உருவாகிறது. அதே மாதிரி மனிதனும் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் ஆனவன்தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்தவன் தான் மனிதனும். அப்போ அந்த கஞ்சி கலையமும் பஞ்சபூத தத்துவத்தினால் ஆனது. அதுல அன்னைக்கு உகந்த அந்த கஞ்சியை அத உச்சந்தலையில வச்சு, இதுதான் சகஸ்ர தலம், இந்த இடத்துல வச்சு, அம்மா இத நான் பயபக்தியோட கொண்டு வரேன், இதை ஏத்துக்கிட்டு காலமெல்லாம் நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும், உன் அருள் வேண்டும் தாயே. அதோட முடிஞ்சு போச்சு. நம்ம எனக்கு அதை கொடு, இதை கொடு, இதை சரி பண்ணு, அதை சரி பண்ணு, தனித்தனியா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மா சொல்றாங்க, உன் அருள் வேண்டும்னு கேளு, அருள் பொருள் எல்லாமே நான் அதுலயே கொடுத்துருவேங்கிறாங்க. அப்போ அந்த உச்சந்தலையில வச்சு பயபக்தியோட சுமந்து கொண்டு போகின்ற பொழுது நமக்கு அந்த அருளை அம்மா இந்த ஆடிப்பூர கஞ்சியிலே நமக்கு கொடுத்து விடுகின்றார்கள். இந்த ஆடிப்பூரத்துல இந்த கஞ்சி வார்ப்பு நிகழ்ச்சி மட்டுமல்ல, இந்த பாலபிஷேகமும் ரொம்ப விசேஷமானது. இந்த கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி அன்னை குறுத்து விட்ட இல்லத்திலிருந்து திருமதி அம்மா அப்படியே சுமந்து வருவாங்க. பாத்திருக்கீங்க இல்லையா நீங்க எல்லாம்? அதை எடுத்துட்டு ஆலய கஞ்சியோட கலந்து, அதுக்கப்புறம் அது சமத்துவ கஞ்சி. ஆண், பெண், சிறு குழந்தைகள், ஜாதி, மதம், இனம் பேதமின்றி, யார் படிச்சவன், யார் படிக்காதவன், பாமரன், இந்த மாதிரி எந்த வித்தியாசமின்றி எல்லோருக்கும் கலந்து கொடுக்கக்கூடிய சமத்துவ கஞ்சி. ஒரே தாய் ஒரே குலம் என்ற அந்த அம்மாவின் தாரக மந்திரம் இந்த ஆடிப்புற கஞ்சியிலே பிரதிபலிக்கும்.